லக்ஷ்மிகாந்தனை பற்றி சொல்லிட்ட பிறகு தான் இந்த நீங்கள் கேட்குற கதைக்குள்ளே வந்தால் தான் அதுவும் கனெக்ட் ஆகும். எல்லோ ஜேர்னலிசம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பத்திரிகையாளரை எடுக்கிறதே கிடையாது. அடுத்தவங்களை மிரட்டி காசு பார்க்கலாம், அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை எழுதி காசு வாங்கலாம், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், ஒன்றும் சினிமாவில் நடிக்கணும், இல்லைனா நீ ஒரு பத்திரிகைக்காரனாக இருக்கணும். ஈஸியாக உன்னுடைய எழுத்துக்கு பயந்து நடுங்குவாங்க. ஐயா இந்த பத்திரிகை வந்தால் தான் பிரச்சனை, தடை பண்ணிவிடுங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா நடிகைகள் எழுதுறதோடு சேர்த்து தியாகராஜ பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணனையும் போட்டு பழக்கிறார். இந்த கேரக்டர் ஒரு பத்திரிகை விலைக்கே வாங்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோம், நம்மளை வயிற்றுல குத்திட்டாங்க, கழுத்தில் குத்திட்டாங்க, ஏற்கனவே நம்ம காயம் பட்டிருக்கோம், காயம் ஆறல, நம்ம செத்துருவோம், ஆனால் இவங்களை மாட்டி விட்டு தான் சாகணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணல்ல சினிமா ஜேர்னலிஸ்ட் கோடங்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன்மா. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஆக்சுவலா கடந்த நாட்கள்ல காந்தான்ற மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த மூவில இவங்களோட பயோபிக் தான், இவங்கள பத்தி தான் ஸ்டோரி சொல்லியிருக்கு, ஆனா இருந்தாலும் கூட சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கூட இதுல இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இவர் தான் சினிமாவில் நல்லா வாழ்ந்து அழிந்த ஒரு வரலாறும் இவருக்கு இருக்கு. இவர் யாருன்னு கேட்டா தியாகராஜ பாகவதர். அவங்கள பத்தின நிறைய கதைகள், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கிரைம், த்ரில்லிங் எல்லாமே நிறைந்த ஒருத்தவரை படிச்சுட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம், வீடியோஸ்ல பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நபர் சினிமாவில் இருந்திருக்காங்க. நீங்களும் சினிமா ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு அவரை பத்தின தெரிஞ்ச பல கதைகள், சில கதைகள் ஏதோ ஒன்று எங்க கூட பகிர்ந்துக்குங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அவரை எல்லாருமே பத்திரிக்கையாளர் லக்ஷ்மிகாந்தன்னு சொல்லுவாங்க. நான் அதை மறுக்கிறேன், அதை ஏற்றுக்கல. அவர் பத்திரிக்கையாளரே கிடையாது. எல்லோ ஜேர்னலிசம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பத்திரிக்கையாளரை எடுக்கிறதே கிடையாது. அந்த கேரக்டரோட ஆக்சுவல் கேரக்டரை ஜேர்னலிஸ்டாக மாறினதே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். பணம் கிடைக்கும், அடுத்தவங்களை மிரட்டி காசு பார்க்கலாம், அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை எழுதி காசு வாங்கலாம், தப்பான செய்கைகள் மூலமாக பணம் பயங்கரமாக சம்பாதிக்கலான்ற ஒரு குரூர புத்தியும் கேவலமான எண்ணம் கொண்டவர் தான் அந்த மனிதர். ஆமாம், அவரை நம்ம ஜேர்னலிஸ்ட்னு அடையாளப்படுத்த வேணாம். நிறைய பேர் அப்படி அடையாளப்படுத்துகிறாங்க. அதில் முழுசாக நம்ம மறுக்கிறோம். அதை அவர் பத்திரிகையாளராகவே கிடையாது. காசு நிறைய பணம் இருந்தது, ஏற்கனவே அவர் கொஞ்சம் வசதி படைத்தவர் தான். ஓகே. அந்த லக்ஷ்மிகாந்தனை பற்றி சொல்லிட்ட பிறகு தான் இந்த நீங்கள் கேட்குற கதைக்குள்ளே வந்தால் தான் கண்டிப்பாக அதுவும் கனெக்ட் ஆகும். இந்த கேரக்டர் அடிப்படையிலேயே ஒரு கிரிமினல் புத்தி உள்ளார் லக்ஷ்மிகாந்தன். ஓகே. பல வழக்குகளில் சிக்கி அவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கார் அவர். ஆனால் ஜெயிலில் இருந்தாலும் அங்கேருந்து அவர் தப்பிக்கிறார். ஜெயிலேருந்து ஆட்களை வச்சு ஏதோ வச்சு தப்பிச்சு அவர் பல முறை ஜெயிலில் அடைக்கிறாங்க, வெளியில் வந்துடுறாரு. ராஜமுந்திரி ஜெயிலெல்லாம் போடுறாங்க. அப்போல்லாம் இங்கே இப்போ இருக்க மாதிரி சென்னை இந்த மாதிரி தனித்தனி கிடையாது, மாகாணமாக இருந்துச்சு. சென்னை மாகாணத்துக்குள்ளே ஆந்திராலாம் சேர்ந்துருந்தது. ஆந்திரா, கர்நாடகா, நல்ல பகுதிகளெலாம் சேர்ந்தது தான் சென்னை மாகாணம். ஓகே. அந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே ராஜமுந்திரிலாம் இப்போ உள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த சிறையிலலாம் அவர் அடைக்கிறாங்க, அது கிரிமினல் வழக்குகளுக்காக. ஆனால் அதுலேருந்து அவர் வெளியில் வராரு. அவருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கணும் நம்ம எப்படி இருந்தால். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வசதி படுத்தவர், காசு இருக்குது. உங்களுக்கு லக்ஷ்மிகாந்தன்னு பேர் சொன்னோடனே நான் எப்போவுமே அப்பார்ட் ஃப்ரம் கேஸ்ட், அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன் பேசுகிறாள் நான். ஆனால் அந்த பேர் அடையாளம் பண்ணவுடனே எல்லாரும் புரிஞ்சிக்க முடியும் அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பாருன்னு. நான் அந்த சமூகத்தை தவறாக சொல்லலை. ஆனால் இந்த கேரக்டரு அவர்களுக்கு நேர் மாறான ஒரு கிரிமினல் புத்தியோடு இருக்கார். ஜெயிலுக்குள்ளே போனாலே ஒரு பழக்கம் வந்துடும். எப்படின்னாலும் என்னென்னா, நீங்கள் என்னதான் நேர்மையாளராக இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்கு உள்ளே போயிட்டு கிரிமினலோட ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் கூடுதலாகும். இப்போ நிறைய இடங்கள்ல அதான் நடக்கும். என்னடா இப்படி ஆகிட்டான், போன முறை நல்லா இருந்தானா, இல்லை அவன் ஒரு 3 மாதம் ஜெயிலில் இருந்தானுவாங்க. ஜெயிலில் பழக்க வழக்கம் தொடர்புகள்லாம் தப்பாக இருக்கும். ஏன்னா காசு இருக்குது. அது வெளியில் வந்தவுடனே அவர் இன்னும் நம்ம பேர் வாங்கணும், பெருசாக இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின் போது அவருக்கு சில ஐடியாக்கள்லாம் கொடுக்குறாங்க. நீ பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், ஒன்று சினிமாவில் நடிக்கணும், இல்லைனா நீ ஒரு பத்திரிகைக்காரனாக இருக்கணும். நீ எதையாவது பத்திரிகைக்காரனாக மாறிட்டினா ஈஸியாக உன்னுடைய எழுத்துக்கு பயந்து நடுங்குவாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவுடைய தாக்கமோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய ஒரு விஷயங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கெல்லாம் அச்சு ஊடகம் தான், சினிமா தூது, அதுக்கப்புறம் அச்சு ஊடகம் தான். சினிமா தூதுன்றது அவர் வேலை. அவர் இருந்தது ஜென்ரலாகவே அச்சு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா பயம் இருக்கும், ஐயோ பதட்டம் இருக்கும். நேர்மையாளர்கள் தான் அங்கே இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருந்த டைம் அது. இப்போவும் ஜேர்னலிஸ்டம்னா அதுவும் அச்சு ஊடகத்துக்கு ஒரு பெரிய மெரிட் இருக்குது. இன்றைக்கி காட்சி ஊடகம்லாம் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன இது நல்லா இருக்கும் போல இருக்கு, அப்போ இந்த ரூட் எடுப்போம்னு சொல்லிட்டு அதை தான் நீங்கள் சொல்கிற அந்த சினிமா தூது பத்திரிகையில் அவர்
எழுத ஆரம்பிக்கிறார். அது எப்படி எழுத ஆரம்பிக்கிறாருன்னா, இப்போ எல்லாரும் செய்தியாக எழுதின காலம் போயிட்டு கிசு கிசு பாணியில், இப்போ கிசு கிசுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அந்த காலத்தில் உருவாயிருச்சு. நான் சொல்கிறது 1944 சொல்கிறேன் நான், சுதந்திரத்துக்கு முன்னாடி 1944 இந்த சம்பவங்கள்லாம் இவர் வந்து அப்பப்போ எழுத ஆரம்பிக்கிறார். பெரும்பாலும் பெண் நடிகைகள் குறித்து எழுதுறாரு. ஆபாச அர்ச்சனை, அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு, வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கெல்லாம் யாருக்கும் துணிச்சல் இல்லை, தைரியம் இல்லை. இதை அந்த காலகட்ட ரசிகர்கள் ரசித்தார்கள். ஏன்னா இந்த மாதிரி தப்பாக எழுதுனது, இந்த நடிகை வந்து 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இன்னாரோட போகிறாங்க, இவங்களோட தொடர்பு இருக்குது, இவங்களோட கள்ள உறவு இருக்குது அப்படின்னு நான் வந்து ரொம்ப டீசெண்டாக நாசுக்காக பேசுகிறேன். அவர் வந்து ஆபாசமாக எழுதியிருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாகுது அந்த பேச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்தது வந்து ஒரு பக்கம் வந்து தியாகராஜ பாகவதர். அவர் தான் சூப்பர் ஸ்டார். அப்போ அவருக்கு இணையாக கொஞ்சமும் சளைக்காமல் இருந்தவர் NS கிருஷ்ணன். NSK இருக்கார் இல்லையா, இவர் கலைவாணர், சின்ன கலைவாணர், அந்த கலைவாணர், சின்ன கலைவாணர் நம்ம விவேக், இவர் பெரிய கலைவாணர் இருக்கார்ல, இவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பாண்டிங், நல்ல நட்பு, அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. மக்களும் வந்து அவ்வளோ ரசிகர்கள். இப்போ நம்ம தியாகராஜ பாகவதருடைய காலகட்டத்தில் அவர் வந்து பாகவதர் மாதிரி முடியெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு, அவருக்கு இப்போ ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவரே பாட்டு பாடுவார், அவரே நடிப்பார், அவரே பாட்டு பாடுவார். அந்த காலகட்டங்கள்ல நல்ல பாட்டு பாடினா மட்டும்தான் அதை சேர்ப்பாங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அவர் வந்து அப்படியே சும்மா கலரில் தகன்னு மின்னுவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எம்ஜிஆரை, என்னையா தங்க மாதிரி மின்றாருன்னு எம்ஜிஆரை சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆர் காலகட்டம்ன்றது ஒருவேளை நம்மலாம் நம்மளாம் உங்களை சேர்க்கலாமா? எங்கள் காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்தார், நம்ம இருந்தோன்ற மாதிரி சூழல் சொல்ல முடியும். இப்போ குழந்தையா தான் பார்த்துருப்போம். நான்லாம் பார்க்கல எம்ஜிஆர், எதுக்கு போய் சொல்லிட்டு திரிவானே, நம்ம பார்க்கல. திரையில் பார்த்தது அந்த தகன்னு மின்னக்கூடிய, அதை விட மிக கலராக இருப்பாராம் தியாகராஜ பாகவதர். அப்போ அவர் அதற்காக தனக்காக பயங்கர மெனக்கெடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வசதினா அப்படி ஒரு வசதி. அவர் நடித்த எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். 3 தீபாவளி ஒரு படம் ஹரிதாஸ்னு ஒரு படம் தொடங்கி அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடிக்கிட்டே நான் ஸ்டாப்பாக பணம் கொட்டிச்சு. இந்த சம்பவமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 பேர் தான் நண்பர்களாக இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர், 2 நடிகர்கள். ஸ்ரீராமுலுன்னு ஒரு தயாரிப்பாளர், அப்புறம் வந்து நம்ம NS கிருஷ்ணன், இவர் லக்ஷ்மிகாந்தன், சாரி நம்ம பாகவதர், 3 பேரும் நண்பர்கள். பெரும்பாலும் ஒரு பஞ்சாயத்துனா வந்து ஊரில் பெரியவங்க கிட்ட போய், இப்போ நம்ம நடிகர் சங்கத்திலையோ இல்லை நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சங்கத்தில் போய் சொல்கிறாங்க. இப்போல்லாம் சங்கம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, ஒரு பெரிய ரஜினிகாந்த் கிட்ட ஒரு தகவல் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி விடுங்கன்னா, அவர் ஒன்று ஷார்ட் அவுட் பண்ணது. இப்போ விஜயகாந்த் காலகட்டம், ரஜினி கூட விட்டுருங்க, நான் விஜயகாந்த் கிட்ட போய், அண்ணே இப்படி எனக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஃபோனை போட்டு யாரா அவன் கூப்பிட்றான் அப்படின்னு கூப்பிட்டு அவனை தப்போ ரைட்டோ கண்டித்து இதெல்லாம் செய்யாதரான்னு சொல்லக்கூடிய ஆளுமை படைத்தவராக கேப்டன் இருந்தார். ஏன்னா நான் கேப்டனோட 10 வருஷம் பழகியிருக்கேன். அதனால் அவர் உடனே நீங்கள் நடிகர் சங்கம் உடனே மீட்டிங்கை போட்டு கூப்பிட்டு அதெல்லாம் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாராக இருந்தாலும் கூப்பிட்டுருவார். ஓகே, நீ செய்கிற தப்பு தம்பி அப்படின்னு. இல்லை சரின்னா கூப்பிட்டு, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு நீ ஒத்துப்போ அப்படின்னு. பெரும்பாலும் அவங்களுக்குள்ளேயே முடிக்க தான் பார்ப்பார், அதை பிரச்சனையாக வளர்க்க விட மாட்டார் கேப்டன். அப்போ அந்த மாதிரி பெரியவர்கள்கிட்ட போய் பிரச்சனை சொல்கிறது வந்து இயல்பு. இப்போ நடிகைகளை பற்றி தொடர்ந்து லக்ஷ்மிகாந்தன் வந்து எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த சினிமா தூது பத்திரிகை வந்து பேருக்கு தான் சினிமா தூது, அது தூதுலாம் கிடையாது, பூரா கேவலமான விஷயங்கள் தான் இருக்குது. அதில் ஒரு 32 பக்கம்னா அதில் ஒரு 28 பக்கம் 30 பக்கம் வெறும் நடிகைகளை பற்றின ஒரு விஷயம் தான். இது அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக போகுது. இவர் கம்ப்ளைண்ட்டாக போகுதுன்னு சொன்ன உடனே லக்ஷ்மிகாந்தன் வந்து இந்த எழுதாதனா ஒரு காசு வர கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் எங்களை பற்றி எழுதாதீங்கன்னு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா, பரவாயில்ல எழுதுனா மதிப்பாங்கன்னு பார்த்தோம். நம்ம எழுதுனா காசும் கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து அப்போல்லாம் பவுன் வந்து ₹1, ₹1 ஒரு பவுன் கிடைக்கும். ஒரு கிராம் இன்னைக்கு வந்து எத்தனையோ 10,000 போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் ₹1 ஒரு பவுன், 8 கிராம் வந்து ஒரு பவுன் இல்லையா கணக்கு. ஸோ அந்த மாதிரி தங்கம் வந்து அவ்வளோ சீப்பாக இருந்த காலகட்டத்தில் நீங்கள் ₹50 வச்சிங்க, ₹100 வச்சிங்க, ₹500 வச்சிங்கன்னா, ₹500 இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ யோசித்து பாருங்க. அன்னைக்கு ₹500 ₹1 பவுன் கிடைக்கும்னா, ₹1,00,000 இன்னைக்கு வந்து சவரன் வச்சிங்க ஒரு உதாரணத்துக்கு. கண்டிப்பா ₹500 கிடைக்குதுன்னா அப்போ 500 சவரன் வாங்கலாம் அவர். அப்போ எவ்வளோ பெரிய காசும் கிடைக்குது. நம்மளை கண்டு எல்லாம் பயப்படுறாங்கன்னு இவருக்கு இன்னும் கொஞ்சம் தலகணம் ஜாஸ்தி ஆகிடுது. தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம இவர்கிட்ட வந்துருச்சு, தியாகராஜ பாகவதர்கிட்ட வந்திருக்கு, நம்ம இவர்கிட்ட NS கிருஷ்ணகிட்ட வந்திருக்கு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக அப்போதைய கவர்னர் அவர்கிட்ட போய், அவர் பேர் ஜேம்ஸ், அந்த கவர்னர், அவர் இந்த வெள்ளக்காரன் ஆள், நம்ம ஆள் கிடையாது.
அப்பெல்லாம் முதலமைச்சர் அந்த விஷயங்கள்லாம் கிடையாது, கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம். ஏன்னா வெள்ளக்காரன் தான், நம்ம சுதந்திரமே இல்ல, ஆமா ஆமா சுதந்திரம் 44 காலகட்டம். ம். அப்போ அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க, இது ரொம்ப தலைவலியா இருக்கு, இந்த பாருங்க இந்த புக்கு, எங்களால தொழிலே பண்ண முடியல, எங்க நடிகைகளை பத்தி தப்பு தப்பா எழுதுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் அதை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது, அப்போ டிரான்ஸ்லேட்டரை வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. படிச்ச உடனே அவர் ரொம்ப கொதிச்சு போயிடுறாரு. இது கம்ப்ளைண்ட் இங்கே போயிருச்சுன்னு உடனே இதை நிறைய பேர்கிட்ட பழகிறாருல்ல லக்ஷ்மிகாந்தன், ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு வந்து இந்த மாதிரி உன் மேலே வந்து ஒரு பிராது போயிருக்கு. அப்போ இப்போ நம்ம கம்ப்ளைண்ட்றோம், அப்போலாம் பிராது தான், அந்த லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன், அந்த பிராது கொடுத்துட்டாங்கப்பா உன் பேரில், ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஐயா இந்த பத்திரிகை வந்தால் தான் பிரச்சனை, தடை பண்ணிவிடுங்க, இந்த பேன் பண்ணிவிடுங்க இந்த பத்திரிகைன்றாங்க. அவர் ஓகே ரைட் சொல்லி அதுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்சிருது, யாருக்கு, லட்சுமிகாந்தனுக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நடிகைகள் எழுதுறதோடு சேர்த்து தியாகராஜ பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணனையும் போட்டு பொழக்கிறார். குடும்பத்தில் பெரும் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி கண்ணா அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில இதெல்லாம் மறுபடியும் கவர்னர் கவனத்துக்கு போன உடனே அந்த பத்திரிகையை தடை பண்ணிடுறாங்க, பத்திரிகை இனிமேல் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ண உடனே இன்னொரு பத்திரிகை எடுத்து, இப்போ அவங்க என்ன நினச்சாங்க, என்எஸ் கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதர்னா, இந்த மாதிரி பத்திரிகை தடை பண்ணிட்டா இவன் எழுத மாட்டான், இவன் வேற வேலையை பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆள் வெறியா என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேரக்டர் வந்து ஒரு பத்திரிகை விலைக்கே வாங்குறாரு. ஏன்னா காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது. அப்போ இந்து நேசன் ஒரு பத்திரிகை வந்துக்கிட்டு இருக்கப்ப, அது சாதாரணமான பத்திரிகை, அந்த பத்திரிகை நீ விலை என்ன விலை சொன்னாலும் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாகி காசு கொடுத்து விலையை வாங்கிறார். ஏன்னா இன்னொரு பத்திரிகை போட்டு டைட்டில் போட்டு அது கிளியரன்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகிடும். இவனை மறுநாளே இவனை போட்டு வெளுக்கணும், நம்ம பத்திரிகை தடை பண்ண அடுத்த நாளே இந்து நேஷனில் எழுதுறாரு, அதே பேரில் எழுதுறாரு, லட்சுமிகாந்தன்ற பேர்லேயே கிசுகிசு எழுதுறாரு. கிசுகிசுன்ற பேரில் ஆபாச அர்ச்சனை. இப்போ டேரிங்கா கொஞ்சமாக அடித்தவர் இப்போ அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கிறார். அதில் உண்மைக்கு மாறான நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர கடும் எரிச்சல் வருது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் தான் என்ன, இவன் ரொம்ப தொல்லையாக இருக்கு, இவனை என்ன பண்ணுறது, பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒத்து வர மாட்டான், என்ன இவன் இருந்தால் பெரிய சிக்கல், இவனை மிரட்டி விடலாம் அப்படின்னு யாரோ கொடுக்குற ஐடியா. உடனே சரி ஓகே மிரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஆட்களை செட் பண்ணுறாங்க. என்எஸ் கிருஷ்ணன் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து தியாகராஜபாகவதர்லாம் ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. அப்படி செட் பண்ண பிறகு அந்த காலகட்டத்தில் வந்து கை ரிக்ஷா தான், ரிக்ஷா இருக்கும், குதிரை அது இழுத்துட்டு போவாது, ஆட்களை இழுத்துட்டு போவாங்க, அதுக்கு பேர் தான் கை ரிக்ஷா. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகணும்னா நீங்கள் அரையனா காலனா, அரையனாக்கு மேலே காசு தரமாட்டாங்க, ஏன்னா அரையனாவே பெரிய காசு. அப்போல்லாம் கை ரிக்ஷாவில் தான் பயணப்படுவார் லட்சுமிகாந்தன். ரெகுலராக ஒரு கை ரிக்ஷாக்காரனை, இப்போ நம்மலாம் ஒரு ஆட்டோவை பேசி வச்சுப்போம், ஒரு டிரைவரை இப்போலாம் பேசி வச்சுக்கிறோம், எப்போ ஃபோன் பண்ணால் அந்த ஆட்டோக்காரன் வீட்டுக்கு வந்துடுவான், நம்மளை எங்கே ட்ராப் பண்ணுவான், காசு கொடுப்போம். இது மாதிரி வந்து ஒரு ரிக்ஷாக்காரனை பழகி வச்சிருக்காரு லட்சுமிகாந்தன். அவன் பேர் கோபால், அந்த கை ரிக்ஷாக்காரன், அவனுடைய சொந்த ரிக்ஷா அது. அவனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது லீகலாக நம்ம இதில் வந்து அட்டாக் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே, நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கலாம், அப்போ லீகலாக நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கணுன்ட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அட்வொகேட் நற்குணம்னு சொல்லிட்டு வேப்பேரியில் இருக்கிறவர், அவரை போய் பார்க்கறதுக்காக இவர் வந்து அந்த ரிக்ஷாவில் போகிறாரு. அவர் பார்த்துட்டு திரும்பி வரும் வழியில் இப்போ இருக்கிற மாதிரியான கடைகளோ விஷயங்களோ மக்கள் நடமாட்டம்லாம் அப்போ கிடையாது, ரொம்ப அங்கொன்று இங்கொன்றுமா தான் இருக்கும். இவர் வரும்போது காலையில் ஒரு 10-10:30 மணி போல் வராரு, ஏன்னா அப்படி தான் போலீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வரும்போது ஒரு கும்பல் ஒரு 4-5 பேர் வந்து அவரை சும்மா மிரட்டுறதை நினச்சின்னு கத்தியில் குத்திடுறாங்க, கழுத்தில் குத்திடுறாங்க. குத்தின உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கழுத்தில் குத்திட்டும் மயங்கி விழுந்துடுறாரு, செத்து போயிட்டான் போல இருக்கு இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. கோபாலும் ஓடி போயிடுறாரு. ஓடி போனவர் எங்கேயும் ஓடல, நேராக போய் அந்த வக்கீல் வீட்டுக்கு ஓடுறாரு. அங்கே போய் ஐயா இந்த மாதிரி வந்தாங்க, யாரும் தெரில, அடிச்சு போட்டாங்க, அவர் விழுந்துட்டாருன்னொடனே வந்த உடனே இவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அட்மிட் பண்ணி அவர் வந்து இதுக்கு யார் காரணம்னு அப்பவும் சொல்கிறார், இதுக்கு காரணம் வந்து தியாகராஜ பாகவதர், நம்ம இவர் என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் ஸ்ரீராமுலு, இவங்கெல்லாம் சேர்ந்து பட்சிராஜா ஸ்ரீராமுலுன்னு பேர் அவருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆளை செட் பண்ணி என்ன கொல்ல பார்த்தாங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், இவங்களை வந்து கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. சரி நான் உடனே சட்ட ரீதியாக நம்ம வந்து மூவ் பண்ணலாம், நீ அது வரையும் பொறுமையாருன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது நடக்கிறது அக்டோபர் மாதம் ஒரு 19ஆம் தேதி போல் அந்த கத்திக்குத்து நடக்குது 1944. எனக்கு சரியா நான் சொல்ற தேதி கரெக்டா நினைக்கிறேன், 9 and 10 10ஆம் மாசத்துல சம்பவம் நடக்குது. நடந்த உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு, அப்புறம் திருப்பி வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு அடங்கலை, மறுபடியும் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சுட்டே இருக்காரு. அந்த கொலை முயற்சி வந்து பெருசா மக்கள் மத்தியில பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அது கிசுகிசு எழுதுனால கொல்ல பார்த்தாங்களாம், அது யார் பண்ணதுன்னா இந்த தியாகராஜ பாகவதர். ஏன்னா அதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் பெரிய கிரேஸ்,
எங்கே போனாலும் அவருக்கு பெரிய கூட்டம் வரும். அவ்வளவு மக்கள் அவர் மேலே அவ்வளோ அன்பா பாசம், அதுவும் பெண்கள் கூட்டம் பயங்கரமாக அலமோதுமா. அப்படி வந்து ஒரு பெரிய கிரேஸ் வச்சிருந்த ஆள். இப்போ இவர் கொலை முயற்சியில் இறங்கிட்டாருன்னு அவர் கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. பெரிய இவருக்கு மன உளைச்சல் ஆகுறாங்க. இதுக்கு இடையிலே ஒரு மாதத்தை தாண்ட ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து என்ன லீகல் பண்ணித்தரேன்றாரு, இவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு, ரெடி பண்ணி நம்ம போய் நாமளே நேரில் போய் பார்க்கலாம்னு சொல்லி மறுபடியும் வீட்டிலேருந்து அந்த நற்குணம் வீட்டுக்கு போகிறார். இப்போ வந்து மறுபடியும் அதே டிரைவர், அதே கை ரிக்ஷா கோபால் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் மறுபடியும் ஒரு பெரிய அட்டாக். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் திரும்பி உயிரோட வந்துட்டான், நம்மளை சும்மா விட மாட்டான், இவனை தீர்த்து கட்டிடுறது முடிவு பண்ணிடுறாங்க. ஏதோ அப்போவே வந்து இப்போ கூலிப்படை மாதிரி அப்போ ஒரு கூலிப்படை செட் பண்ணுறாங்க. அதுக்கு மொத்த தொகையே பேசின தொகை 2500 ரூபாய். 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க. நீ வேலையை முடிச்சுட்டு வந்து 2000 வாங்கிக்கோன்னுறாரு தியாகராஜ பாகவதர். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. இவங்க அதே மாதிரி வராங்க, அதை திட்டமிட்டபடி கரெக்டாக இவரை வந்து குத்திடுறாங்க. மறுபடியும் வயிற்றில் குத்துறாங்க, எல்லாம் குத்தி முடிச்சுட்டு ஓடிடுறாங்க. உயிரோடு தான் இருக்கார், சாகலை. இப்போ தான் அவர் ஜிஹெச் ஐயா வாங்க, இப்போ அவன் ஓடலை கோபால், முதல் இதில் தான் ஓடி போயிட்டார். இப்போ வந்து அவர் வந்து திரும்பி ஐயா வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலானுமா, ஆஸ்பத்திரி போகாதரா, நேராக வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோம், நம்மளை வயிற்றில் குத்திட்டாங்க, கழுத்தில் குத்திட்டாங்க, ஏற்கனவே நம்ம காயம் பட்டிருக்கோம், இன்னும் காயம் ஆறலை, நம்ம செத்துருவோம், ஆனால் இவங்களை மாட்டி விட்டு தான் சாகணும், என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் வந்து அங்கே வந்து கிருஷ்ணன் நாயரா கிருஷ்ணன் நம்பியாரான்னு தெரில, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் வந்து இந்த ரத்தத்தோட ஒருத்தன் வந்தானா பதட்டமாவாதா போலீஸ் ஸ்டேஷன்? ஓடி வந்து என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, நான் உடனே வாக்குமூலம் கொடுக்குறேன், அவரை உடனே பதிவு பண்ணுங்க அப்படின்றார். உடனே கடனை அவர் சொல்ல இவர் நோட் பண்ணிக்கிறார். அப்போவே சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த 3 பேரும் அவரோடு சேர்ந்த சிலரும் சேர்ந்து என்னை ஆள் வச்சு கொண்டுட்டாங்க, என்னை கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க, எனக்கு எது நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பு. அதுக்கு இந்த பாருங்கள், இந்த டிரைவர் கைரிக்ஷாக்காரன் சாட்சி, கோபால் சாட்சி, உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது, ரெக்கார்டர் இருக்கா, சிசிடிவி இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை நம்பும் கோர்ட். நீதிமன்றம்னு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே நீதிமன்றம்ன்றது இப்போ இருக்கிற மாதிரி ஹைகோர்ட் தனியாக அப்படிலாம் இல்லை. அப்போ இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இந்த சமூகத்தில் முக்கியமான அங்கத்தினர், பெரியாட்கள், அவங்கெல்லாம் படித்தவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பேரும், அரசாங்கம் வந்து ஒரு சிலரை நியமிச்சிருக்கோம் ஜட்ஜஸா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் தீர்ப்பு, அதை மாற்ற முடியாது. நம்ம அதை எப்படி நம்ம பாணியில் மாற்றிக்கிறதா, நாட்டாம தீர்ப்பை மாற்றுன்ற மாதிரி கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு மரியாதை மிக்க ஒரு மனிதர்கள் கிட்ட தான் அந்த வழக்குகள்லாம் போகும், பிராதெல்லாம் போகும், அவங்க தான் கொடுப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எழுத்துக்கிறாரு, அவரே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாரு. 8ஆம் தேதி அவரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. 11வது மாதம் நவம்பரில் 8ஆம் தேதி நடக்குது சம்பவம். ஒரு நாள் தான் உயிரோடு இருக்காரு, 9ஆம் தேதி இறந்து போயிடுறாரு. இந்த சம்பவம் அவர் இறந்துட்ட பிறகு கொலை முயற்சி கொலை வழக்கா மாறுது. இப்போ ஆல்ரெடி சமூகத்தில் அந்தஸ்தான மனிதர்கள் மேலே கம்ப்ளைண்ட், அதுவும் வந்து சூப்பர் ஸ்டார், அந்த காலகட்டத்தில் தராஜபர் சூப்பர் ஸ்டார் NS கிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய சமூகத்துக்கு அந்த மாதிரி கருத்துக்களை நகைச்சுவையாக சொல்லக்கூடியவர். சீர்திருத்த கருத்துக்களாக இருக்கட்டும், சுதந்திர கருத்துக்களாக இருக்கட்டும், சுதந்திர இந்தியாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு இவருடைய கருத்துக்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்படி இருக்கிறவர்கள் மீது கொலை வழக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணலை, நேர்மையாக புகார் வந்தவுடனே ஆமாங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம், அதனால் நாங்கள் ஆள் செட் பண்ணோம், செத்து போயிட்டான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து அவங்க போய் அவங்கள ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அதற்கான ஆதாரங்கள்லாம் திரட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன பெரிய கௌரவம்னா, காசு வாங்கிட்டு இப்போல்லாம் நிறைய காவல்துறை அதிகாரி மீது புகார்கள்லாம் வருது இல்லை, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இந்த வழக்கை நாம் வந்து கரெக்டாக முடிச்சு ஜெயிச்சிட்டோம்னா மெடல் கிடைக்கும். மெடலுக்காக வேலை செய்வாங்க, கௌரவத்துக்காக வேலை செய்வாங்க, காக்கி சட்டை போட்டால் அதில் நேர்மையாக இருக்கணும்னு வேலை செய்வாங்க. அந்த அடிப்படையில் அவர் வந்து எல்லா தரவுகள் ஆதாரங்கள்லாம் திரட்டுறாரு, சாட்சிகள்லாம் எடுக்கிறாரு. கொலையாளி அந்த கூட்டாளி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பிடிச்சிடுறாங்க, கூலிப்படையை பிடிக்கிறாங்க, பிடிச்சி எல்லாம் பண்ணி அவங்க ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்குது. இந்த 3 பேரும் ஆயுள் தண்டனை. இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆயுள் தண்டனை முடிஞ்சிச்சுன்னா அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா முடியல. அவர் லட்சுமிகாந்த் தான் செத்து போயிட்டார். அந்த ஆள் வந்து செத்துட்டார் அப்படின்றத தாண்டி அந்த ஆள் அந்த மரணத்திற்கு கொல்லப்படுவதற்கு ஏன் காரணம்னா, ஒழுங்கான செய்தி வெளியிட்டு தான் நடந்திருக்கு. இல்லாத ஆபாசங்களை வந்து காசுக்காக விலை போனவனை எப்படி நம்ம ஊடகத்தை சேர்ந்தவர் பத்திரிகையாளர்னு ஒத்துக்க முடியும்? அப்ப தவறு செய்தவனுக்கு பட் அதுக்காக சட்டத்தை நம்ம கையில் எடுக்க முடியாது. இது சொல்றதுனால இது சட்டத்தை நம்ம கையில் எடுத்து ஆளை கொல்லுன்னு நான் சொல்ல வரல.
அவர்களுக்கு அது பெரிய ஊண்டிங்காக இருந்தது. நம்மகிட்ட வந்து தொழிலே செய்ய முடியல. சினிமா தொழிலில் எந்த நடிகையும் நடிக்க வர மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. எந்த நடிகை ஒரு ஆண் நடிகர்கிட்ட பேசினாலே இருந்தாலும் சேர்த்து வச்சு எழுதிடுறாரு. குடும்பத்தில் பிரச்சனை வருது. அப்போல்லாம் வந்து நடிக்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய முத்திரை குத்திடுவாங்க. இவ வந்து அவர்களுக்கு வந்து தவறான பெண், இந்த பெண் வந்து குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாதவ, அரிதாரம் பூசிட்டாலே தப்பானவன்ற மாதிரி காலகட்டம் அன்னைக்கு வந்து அதுதான் நம்ம வந்து தேவதாசி முறைன்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லப்பட்ட காலகட்டம். அது சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்கிற விஷயங்கள். அதுக்கப்புறமா அது ரொம்ப நாள் இருந்தது. இந்த கை ரிக்ஷாவே பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து தான் ஒழிச்சார். என்னடா மனுஷனை ஏற்றிட்டு போகிறான், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அதை ஒழிச்சு விட்டார். அப்படி அந்த கை ரிக்ஷா அந்த ஆள் தான். அன்றைக்கி ஒரு குதிரை ஓட்டியிருந்தானா குதிரை ஓட்டியாக இருந்து அவர் சாட்சி கொடுத்துருப்பார். அவரே ஓட்டிட்டு போனாலும் அவர் சாட்சி ஸ்ட்ராங்காக வலுவாக இருந்தது. ஆயுள் தண்டனை போட்டாங்க. ஆயுள் தண்டனை போட்ட பிறகு இவர்களுக்கு வந்து காசு இருக்குது, பயங்கர பணம் இருக்குது. இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா தியாகராஜ பாகவதரை கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெரிய தொகை, அவ்வளோ கிரேஸ் இருக்குது அவருக்கு. இப்போ நீங்கள் உள்ளே போட்டு ஆயுள் தண்டனை வெளியே வர முடியாது. ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட 14 வருஷம், 14 இயர்ஸ் பிரிசன், வெளியே வரவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இப்போ இருக்க மாதிரி மேல் கோர்ட்டு அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே கோர்ட்டில் சொல்லிட்டா அதோட நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போகணும், மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா அது எங்கே சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சுன்னா லண்டனில் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு. லண்டனில் சாமானிய மனுஷன் போக முடியுமா? ஆனால் என்எஸ்கேஸ்னால போக முடியும், பாகவதரால் போக முடியும். ஏன்னா காசு வச்சுருக்காங்க, தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், பெரிய செல்வந்தர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம், நாங்கள் தவறு செய்யலைங்க, கோவப்பட்டோம், எங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட நாங்கள் ஆதங்கத்தை சொன்னோம், நாங்கள் அந்த பத்திரிகை தடை பண்ணுறதுக்கு கவர்னர்கிட்டலாம் கொடுத்தோம், ஆனால் நாங்கள் கொலை செய்வதற்கு எந்த முயற்சி எடுக்கலைன்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. அவங்களா எங்கள் மேல் உள்ள அன்புனால அவங்க போய் அந்த வேலையை செஞ்சிட்டாங்க, இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும், நாங்கள் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வாதத்தை லண்டன் கோர்ட்டில் வைக்கிறாங்க. இங்கே குற்றவாளின்னு போட்டாச்சு, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அங்கே வைக்கிறாங்க. இதற்கு உதாரணம் எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ராஜீவ்காந்தி கொலையில் பிரபாகரனை கை காட்டினாங்க. ஆனால் பிரபாகரன் அது ஒரு துன்பியல் சம்பவம்னு சொல்லி கடந்து போயிட்டார். இங்கே வந்து அவர் நேராக வந்து கத்தியத்தை கொடுத்தினாரானா கிடையாது. பாம் பிளாஸ்ட் யாரால காரணம்னா அது அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறவர்கள், அவருடைய அனுதாபிகள், அவருக்கு விருப்பப்பட்டவர்கள்னு பல கதைகள் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அதோட உண்மைத்தன்மை வெளியில் வரல, இதுவரைக்கும் வரல. பல மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பேரறிவாளனா 30 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். ஆனால் 30 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு தான் வெளியில் வருது. ஐபி கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரி. அந்த கார்த்திகேயன் தன்னுடைய சுயசரிதலை எழுதியிருக்கார். அந்த புத்தகம் இன்றைக்கும் வெளியில் பொது வழியில் இருக்குது. அவர் கொடுத்த வாக்குமூலத்தை நான் பதிவு பண்ணலை, ஒருவேளை நான் பதிவு பண்ணியிருந்தால் அவன் விடுதலைக்கு அது வழிவகுத்திருக்கும்னு எழுதியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இது மாதிரி நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் அன்னைக்கே அவங்க யோசித்து, ஐயா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் போய் நேரில் எதுவும் பண்ணலை, எங்கள் அந்தாபிகள் ஏதோ பண்ணிட்டாங்க, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது லண்டன் கோர்ட்டில் வாதாடுறாங்க. இவர்கள் வாதம் அங்கே எடுபடுது. அங்கே எடுபட்டு அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை ஆயிடுறாங்க. கொலை வழக்கில் மாட்டினவங்க வெளியில் வந்துடுறாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்தனுடைய கெரியரில் அவன் கிரிமினல்னு சொன்ன இல்லைங்களா, இங்கே ராஜமுந்திரி கோர்ட்லேருந்து அந்த நீதிமன்றத்துலேருந்து அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறாள். இவனை வந்து இது ரொம்ப தொல்லையாக இருக்கு, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆரம்ப காலகட்டத்தில் அந்தமான் ஜெயிலெல்லாம் அடைக்கிறாங்க. அந்தமான் ஜெயிலில் ஒருத்தன் தப்பிக்க முடியாதுங்க. தப்பிக்கணும்னா நீ கடலை வந்து சாகணும், வேற வழியே கிடையாது. அந்த ஜெயிலில் அடைத்தும் அங்கிருந்து அவன் ஏதோ ஒரு விதத்தில் காசு கொடுத்து ரெடி பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணுறான். எப்படியோ வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்த பிறகு தான் இந்த நான் வந்துட்டேன், இப்போ நான் திருப்பி தொழில் பண்ணி சம்பாதிக்கிறத விட எப்படி நான் பெரிய ஆள் ஆகிறதுனா ரெண்டே விஷயம். வெளில வந்த பிறகு அவன் செஞ்ச 2 வேலை. அந்த ஏன் சினிமாக்காரன் மேலே கடுப்பானான்னா அங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவன் நடிப்பதற்கு முயற்சி எடுத்தான். லக்ஷ்மிகாந்தன் எல்லா கம்பெனியாக ஏறி இறங்குறான். ஆள் நல்லா இருப்பான், அழகாக இருப்பான், எல்லாம் நல்லா தான் இருப்பான். ஆனால் இவனுடைய கிரிமினல் பின்புலம் தெரிஞ்சதுனால யாருமே உனக்கு வாய்ப்பு தரலை. அந்த கோபம் அதிகமாகுது. ஓகே, அந்த கோபத்தின் வெளிப்பாடா என்ன நீ நடிக்க விடலை, இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ன சேர்க்கல, நீங்கள் உங்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறனால அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான். இந்த வெளிப்பாடு தான் ஒட்டுமொத்த இந்த இவ்வளோ நேரம் சொன்ன கதையினுடைய சாராம்சமாக மாறி போகுது. இந்த கொலை வழக்கு மூலமாக சமூகத்துக்கு என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை நாமளே சட்டத்தை கையில் எடுத்தா எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் மாட்டிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், லக்ஷ்மிகாந்தனை பேசுகிறோம், இன்றைக்கும் எம்கே தியாகராஜ பாகவதரை பேசுகிறோம், இவர் நம்ம என்எஸ் கிருஷ்ணனை பேசுகிறோம், அந்த இன்ஸ்பெக்டரை பேசுகிறோம், கிருஷ்ணனை பேசுகிறோம், அந்த கை ரிக்ஷா தூக்கிட்டு போன அந்த கோபாலை பேசுகிறோம், அந்த அட்வொகேட்டை பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டான விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த சம்பவம் வரலாற்றில் மறைக்கவே முடியாது.
நீங்கள் வரலாறை வந்து திருப்பி போகிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ வேறு ஒரு படம், இப்போ நீங்கள் காந்தான்னு ஒரு படம் சொல்கிறீங்க, இந்த லக்ஷ்மி காந்தனை தான் காந்தான்னு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த படம் வெளிவருவதற்கு முன்பாகவே தியாகராஜ பாகவதருடைய பெண் வழி பையன் பேரன் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த படத்தில் எங்கள் தாத்தாவை தப்பாக காட்டுறாங்க, அவர் கண்ணு தெரியாது, அவர் வந்து தெருவில் பிச்சை எடுத்தாருன்னு சொல்கிறாங்க, அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்லி அவரை ரொம்ப தப்பாக பெண்களோட போய் ஆட்டம் ஆடினாருலாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்பு, இந்த படத்தை தடை பண்ணோன்னு பிஃபோர் ரிலீஸ் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். ஆனால் அது எடுபடவே இல்லை, சென்சார் அனுமதி கொடுத்துருச்சு, படம் வெளியாயிடுச்சு. ஆனால் அந்த படம் வந்து வெளியாகி போயிட்டுருக்கு. சரிங்களா? எல்லா கதைகளிலுமே வரலாற்று கதைகள் எடுக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸோட பார்வை மாறும். இன்னைக்கு வந்து நிஜ சம்பவங்களை யதார்த்த விஷயங்களை ஃபேண்டசி ஃபிலிமை விட இந்த படங்களுக்கு ஓடிடிலையும் சரி மக்கள்கிட்டையும் ஆதரவு இருக்குது. அதை தான் விரும்புகிறாங்க எல்லாரும். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் காந்தா வந்ததுன்னு பேசுகிறோம், நம்ம படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குனே ஒருத்தர் எடுக்கிறார் இப்போ படம். அந்த இயக்குனர் வந்து தயால் பத்மநாபன், நம்ம நண்பர் தான் அவர் வந்து தெலுங்கு தமிழ் ஆள், தெலுங்கில் பல படங்கள் எடுத்தவர், இங்கே வந்து சில படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ கொன்றால் பாவம்னு ஒரு படம் எடுத்தார், அந்த இயக்குனர் தான் இந்த படத்தை எடுக்கிறார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு எடுக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் டைட்டில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு எடுத்தா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற எல்லாருக்கும், இந்த கதையை எடுக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ரிக்வெஸ்ட், தயவு செய்து இயக்குநர்களையும் தயாரிப்பாளரையும் வேண்டி விரும்பி இந்த ரெட் மூலமாக கேட்டுக்கிற விஷயம், அந்த லக்ஷ்மிகாந்தனை பத்திரிகையாளர்னு அடையாளப்படுத்தாதீங்க. இப்போ அந்த 3 வருடங்கள் ஜெயிலில் இருந்தாங்க, அப்போ அவங்களோட சொத்துக்கள் வந்து எப்படிலாம் வந்து அழிச்சாங்க சார்? இப்போ கேஸ்க்காக இது பண்ணணும், அந்த அட்வான்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணணும், அந்த இஷ்யூஸ் மட்டும் சார். இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, இவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஜாம்பவானுங்க. அந்த காலகட்டங்கள்லாம் கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. போய் நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் கஞ்சி இல்லைன்னா கூட சாப்பாட்டு வழி இல்லைனா வெளியில் போய் ஒருத்தவங்கிட்ட போய் காசு கேட்க மாட்டேன்ற மாதிரியான ஒரு, ஏன்னா இவர் வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், பிளைமவுத் காரு, அந்த காலகட்டத்தில் என்ன சொகுசு வாகனங்கள் இருக்கோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தவர். இப்போ அவர் 10 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்வான்ஸ் தொகையெல்லாம் உள்ளே வந்துருச்சு. இவர் அந்த வந்த கொஞ்ச நாளில் ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ கடன் நீங்கள் வரமாட்டீங்க, எனக்கு காசை திருப்பி கொடுத்துருன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, முதலே வாயில் போன கதைன்னு சொல்லிட்டுருவாங்க. பல சம்பவங்கள் இருக்குது, ஆதாரம் நிறைய இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பலை, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம வேறு விஷயங்கள் பேசுவோம். அந்த காலகட்டத்தில் கௌரவம் ரொம்ப முக்கியன்றதுனால கேட்ட தயாரிப்பாளர்கள் காசை திருப்பி கொடுக்கணும். காசாக வந்துச்சுன்னா அப்போல்லாம் அவங்க சொத்தாக தான் வாங்கி போடுவாங்க. நிறைய ஏங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது வந்து பல வகை. ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து தூங்கிட்டே இருக்கிறதுல மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சிலருக்கு பெண் ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு மண் ஆசை இருக்கும், சில பேர் நிறைய நகையாக வாங்கி வைப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாரும் இருக்கிற குடிச்சிட்டே இருப்பாங்க 24 hours. ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அவர் சரக்கு போட்டால் தான் எழுதவே வரும், அவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. அதால் அழிஞ்சவர்களும் உண்டு. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், ரொம்ப நான் பாசமாக ரொம்ப நேசித்த ஒரு நண்பன், அதாலே அழிஞ்சு போயிட்டார். மிகப்பெரிய கவிஞர். அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும்னு விரும்பலை, ஏன்னா அவனுடைய புகழுக்கு அது களங்கமாக இருக்கும்னு சொல்கிறதில்ல. செஞ்சால் தப்பாக இருக்கும்னாலும் அதில் என்ன அவங்க நாட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி அழிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னா கையில் காசு வேணும்ல, காசு இல்லை, இவர் தான் உள்ளே போயிட்டார்ல, அப்போ சொத்தை விற்று கொடுக்கணும். அப்போ எல்லா சொத்துக்களையும் அவர் கொடுத்து அந்த எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறாரு. இவர் படம் எடுத்துக்கிட்டு பாதியில் நிற்கும்ல, அவர்களுக்கும் செட்டில் பண்ணுறாரு. சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க 3 வருஷம் ஜெயிலுக்கு அந்த காலகட்டத்தில் விடுதலை வெளில வந்துடுறாங்க. வெளில வந்த பிறகும் அவர் சில படங்கள் நடித்தார். ஷியாமலான்னு ஒரு படத்தில் நடித்தார், அற்ற ஃப்ளாப்பு. எப்படி தூக்கி வச்சு இந்த உலகம் கொண்டாடிச்சோ அதே உலகம் தான் தூக்கி போட்டு மிதிச்சுது, படம் போகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. தொடர்ந்து ஒரு 3 படம் நடித்தார். அதுக்கப்புறமா அந்த 3 படமும் அற்ற ஃப்ளாப்பு. ஆனால் இதில் வந்து தப்பித்தவர்கள் 2 பேர். அந்த ஸ்ரீராமுலு தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணார், அவர் ஜாலியாக எஸ்கேப் ஆகிட்டார். அதே மாதிரி NS கிருஷ்ணன், அவரும் வந்து அதுக்கப்புறம் ஒரு பீக்கில் வந்தார், நிறைய படங்கள் நடித்தார், செல்வந்தரா மாறிட்டார். அவர் அப்படியே தான் இருக்கார், அவருக்கு எந்த பெரிய சிக்கல் வரல. இவர் மட்டும்தான் சிக்கலில் மாட்டினவர். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல கடைசி வரைக்கும், மிக மிக சிரமம். எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு. கடைசியில் அவருடைய சொந்த ஊருக்கே போயிடுறாரு, திருச்சி பக்கத்தில் அந்த ஊருக்கே போயிடுறாரு. அங்கிருந்து ஒரு முறை அவர், இது வந்து நான் பார்க்கல, எனக்கு தகவல் தெரியாது, நம்ம கவிஞர் வாலி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கார். அவர் ரேடியோ ஒருத்தர் பேசும்போது ஒரு பேட்டியாக பதிவு பண்ணது நான் கேட்டிருக்கேன். பலரும் நீங்களும் கேட்டிருக்கலாம், பல பேரும் கேட்டிருக்கலாம், பார்க்குறவர்களும் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. தியாகராஜ பாகவதர் சென்னை ரயில் நிலையத்தில் தனியாக அனாதை போல பிச்சைக்காரன் தோற்றத்தில் தனியாக படுத்து கிடந்தாரு, நான் பார்த்து அதிர்ந்து போனேன் அப்படின்னு வாலி பதிவு பண்ணியிருக்கார்.
இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்கலப்பா, அவர் சொன்ன தகவலை பதிவு பண்ணுறேன். வாலி ஒரு மிகச்சிறந்த கவிஞர், மிக ஆளுமை மிக்கவர். ஆனால் எனக்கெல்லாம் என்ன வருத்தம்னா, நான் அவர் பிச்சைக்கார மாதிரி பார்த்துருக்காருன்னு வாலி சொல்லியிருக்காருல்ல, எனக்கு வாலி ரொம்ப பிடிக்கும். ஆனால் பார்த்தவரை நீ அனாதையாக விட்டுட்டு நீ தானே போயிருக்க, நீ கூட்டு போய் அவருக்கு என்ன வேணும், என்ன உதவி, என்னன்னு கேட்டிருக்கணும் இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்திலே உங்களுக்குள்ள ஒரு முரண் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல, பிச்சை எடுத்தாரு, பிச்சைக்காரன் பிச்சை எடுத்தாத யார் பார்த்தாங்க? பார்க்கல. அப்போ நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு சொல்ல முடியாது. இவர் சொன்ன தோற்றம் அப்படி இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கடைஞ்சிருக்கலாம், காசு இல்லாமல் அவர் ஏன் ரயில் நிலையத்தில் படுத்து கிடந்தார், கடைசி காலங்களில் அவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற தகவல் வெளியில் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க பேரன் சொல்கிறான் அப்படிலாம் இல்லைன்றான். அப்போ எதை நம்புவீங்க? உண்மையிலே அவர் கண்ணு தெரியாமல் போச்சா? நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், அப்படி சொல்வதனால் உங்களுக்கு என்ன லாபம் வருது? நான் அப்படி பேசுகிறவர்களை குறித்து நான் கேட்குற விஷயம், இப்போ இந்த நான் சொன்னது இது வரலாறு, பொய் கிடையாது. நான் சொன்ன விஷயம் வரலாறு. இந்த வரலாறை எங்கே படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம், அதில் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம ஒரு சுவாரஸ்யத்துக்காக புனைவு கதைகளை சேர்க்கலாம். அவர் பிச்சை எடுத்தாருப்பா, இல்லை இந்த நடிகை வீட்டு வாசலில் படுத்து கிடந்தார், அந்த நடிகை எட்டி உதைச்சு, 1000 கதை சொல்லலாம் நீங்கள். அது சுவாரஸ்யம், கேட்க நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த வாரிசுகளுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அப்படி நடக்காமல் இருந்திருந்தால், நடந்தால் ஓகே, நடந்ததுன்னா அதுக்கு ஆதாரம் நீ சொல்லணும். இப்போ பேசுகிற நிறைய எல்லாரும் நண்பர்கள் தான், அவங்க யாரையும் நான் வந்து பேர் சொல்லி குறிப்பிட்டுலாம் விரும்பலை. நான் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க. ஒருத்தர் குறித்து அந்த தப்பாக பேசுனது, தப்பாக எழுதுனது தாங்க அந்த கொலையே நடந்துச்சு. அடிப்படை நான் ஏன் இதை நம்ம ஆதங்கத்தா சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருத்தரை குறித்து பொது வழியில் பேசி, இன்றைக்கி வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி ஊடகம்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் கூட நான் பேசுகிற விஷயம் தெரியும். அப்போ நான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சத்தை நான் இங்கே உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு நான் போய் வேற ஒரு இடத்துல வேற ஒரு விஷயம் பேசணும்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, என்னுடைய தரமத்தை நானே தானே மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. பேசுகிற எல்லாருக்கும் கண்ணாடி முன்னாடி ஒரு வாட்டி பேசி பாருங்க. கண்ணாடி எப்பவும் பொய் சொல்லாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதான் வரும். தெரியலன்னா தயவுசெய்து தெரியலன்னு ஒத்துக்குங்க. நீங்களா கற்பனை கலந்து, அது சுவாரஸ்யம்ன்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களுக்கு நன்மை நடக்கிற சுவாரஸ்யத்தை சொல்லலாம், தப்பில்லை. ஒரு குடும்பத்தை அழிக்கிறதோ, ஒரு ப்ராஜெக்டை கெடுக்கிறதோ, ஒரு திட்டத்தை காலி பண்ணுறதுக்காகவோ நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்காதீங்க. ஓகே சார், நிறைய தகவலை எங்கள்கிட்ட பகிர்ந்தேன். நன்றிகள் சார். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.